ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை லஞ்ச். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கேன். இது 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். டைமண்ட் பிஸ்கெட் செஞ்சுருக்கேன். இந்த பிஸ்கெட் வாயில் போட்ட உடனே கரையிற அளவுக்கு எனக்கு வந்திருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு வரணும்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன்று எடுத்து உடச்சி காமிக்கிறேன் உங்களுக்காக. எப்படி வந்திருக்கு பாருங்கள், கடையில் விற்கிற மாதிரி சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். மைதா மாவு இந்த கப்புக்கு 1.5 கப்பு எடுத்திருக்கேன் நான். நீங்கள் மைதா மாவு வேணான்னா கோதுமை மாவில் கூட செய்யலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போது மைதா மாவு எடுத்திருக்கேன் நான். இப்போ சுகர் 1 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். எந்த கப்பு எடுக்கிறோமோ அந்த கப்புக்கு நான் 1 கப் எடுத்திருக்கேன். அதில் 4 ஏலக்காய் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மைதா மாவில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். ரவை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம், அதிகமாக போடக்கூடாது. இப்போது சர்க்கரை, அரைச்ச சர்க்கரையை நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சமாக எடுத்து வச்சுருங்க சர்க்கரையை, பிஸ்கெட் மேலே போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போது 1/4 கப் அளவுக்கு நெய்யை நல்லா உருக்கி வச்சுருக்கேன். அதையும் நல்லா போட்டு எல்லாத்தையும் மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க. இப்போது சர்க்கரை எனக்கு கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கிறேன் நான். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்துடக்கூடாது. இது சர்க்கரை இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே நல்லா மெல்ட் ஆகி நல்லா கரைஞ்சி தண்ணியாக தான் ஈரப்பதமாக இருக்கும். அதனால் பார்த்து நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி சீக்கிரமாக சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சிடலாம் இந்த பிஸ்கெட்டை. இப்போ எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால், மைதா மாவு தான் இருக்குன்னா டக்குன்னு நம்ம பிஸ்கெட் செஞ்சிடலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். இதை நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு தாம்பாளத்துலேயோ இல்லை இந்த மாதிரி தட்டு கவுத்தோ நான் நல்லா பிசைஞ்சிக்கிறேன். இப்போது நம்ம உருண்டை பண்ணி சப்பாத்தி மாதிரி போட்டு திரட்டி எடுத்துடலாம். நல்லா சப்பாத்தி மாதிரி திரட்டி இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் நான். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப மெல்லிஸாக செய்யக்கூடாது, கொஞ்சம் கனமாக தான் செஞ்சுருக்கேன். அப்போ தான் நல்லா வரும் நமக்கு. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே எல்லா பிஸ்கெட்டையும் ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துடலாம். இது சிம்லேயே தான் வைக்கணும், ரொம்ப அதிகமாக பெரிய பர்னரில் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அது மேலே நீங்கள் சுகர் பவுட்ரு பண்ண சுகரை போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம், வேண்டானா விட்டுடலாம். ஆனால் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பசங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். என் பசங்களுக்கு பிடிக்குங்கிறதுனால அது மேலே போட்டு நான் இப்போ பாருங்கள், உடச்சி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. கடையில் விற்கிற பிஸ்கெட் மாதிரியே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அமைக்கிடுங்க. அப்போ தான் எங்கள் அம்மா போகிற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.